உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யெஷுவா மஸீஹா மஸீஹா, யெஷுவா மஸீஹா மஸீஹா, யெஷுவா மஸீஹா மஸீஹா, யெஷுவா மஸீஹா மஸீஹா. ஸ்தோத்திரம். இந்த நாளில இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் இந்த 10வது மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். படிங்க யாராவது ஒருத்தர். இதை தீவிரமாக நான் நடப்பிப்பேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எதை ஆண்டவர் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பார்? கொஸ்டின் நல்ல கவனிங்க. எதை ஆண்டவர் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பார்? சொல்லுங்க. சின்னவன் 1000 சிறியவன். இதை ஆண்டவர் ஏற்ற காலத்துல தீவிரமாக என்ன செய்வாரா? நடப்பிப்பார். இதுதான் ஆண்டவர் நமக்கு இருந்த வார்த்தை, ஏற்ற காலம். இன்னைக்கு உங்களோடு விட இந்த வசனத்தினுடைய ஒரு பகுதியை நான் உங்களுக்கு தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏற்ற காலத்துல தேவன் தீவிரமாக நடப்பிப்பார். தீவிரம் என்று சொல்லும்போது அது எப்படிப்பட்ட செயல் என்றால் அர்ஜென்ட். நீங்க எல்லாம் லெட்டர் அனுப்புறீங்களா என்னமோ தெரியல. இந்த லெட்டர் சில அலுவலகங்களுக்கெல்லாம் அனுப்பும்போது அந்த லெட்டரினுடைய கவர்ல மேல சிலது எழுதுவாங்க, சிலது அர்ஜென்ட் அப்படின்னு இருக்கும், சிலதுல வெரி அர்ஜென்ட் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப ஸ்பீட் போஸ்ட்னு வந்துருச்சு இல்ல. ஸ்பீட் போஸ்ட்னா இன்னைக்கு போஸ்ட் பண்ணா நாளைக்கு போய் கிடைக்கணும், அதுதான் ஸ்பீட் போஸ்ட். அந்த நமக்கு வர்றதுக்கு 10 நாள் ஆயிரும். பரவாயில்ல, அது எப்படி இருக்கட்டும். நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்கிற காரியத்தை லேட்டா செய்ய மாட்டேன். அது எப்படி செய்வேன்? தீவிரமாய் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. ஏற்ற காலத்துல தேவனாகிய கர்த்தர் நான் ஏற்ற காலத்துல இதை தீவிரமாய் செய்வேன். எதை ஆண்டவர் தீவிரமாய் செய்வாரா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவன் என்று ஆண்டவர் சொன்னார்ல. அப்ப நம்மை பலத்த ஜாதியாக ஆண்டவர் மாற்ற வேண்டுமானால், நாம் 1000 பெருக வேண்டுமானால், அதை செய்யக்கூடிய ஒருவர் யார் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். அந்த கர்த்தர் அதை எப்போது செய்வார், எப்படி செய்வார் என்றால் ஏற்ற காலத்துல கர்த்தர் அதை செய்வார். எப்படி செய்வார் என்றால் தீவிரமாய் செய்வார். அல்லேலூயா. எப்பொழுது செய்வார் என்றால் அது தீவிரமாய் செய்கிற கர்த்தர். அப்போ ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் சில காலங்களையும் நேரங்களையும் நியமித்து வைத்திருக்கிறார். சோத்ரம். இந்த காலங்கள் நியமங்கள் எல்லாவற்றிலையுமே நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் சொன்ன சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செய்கிறோம். இந்த 60வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22 வசனங்களை 22 வசனங்களை கொண்டதான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்துல
ஆண்டவர் நிறைய காரியங்களை இந்த நாளிலே சொல்லியிருக்கார். அதுல இருந்துதான் சில காரியங்களை உங்கள் மத்தியில நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ இங்க சொல்லப்பட்ட வார்த்தை ஏற்ற காலம். அப்போ ஆண்டவர் காலங்களை ஆண்டவர் வகையறுத்து வச்சிருக்கிறார். மழை காலம், வெயில் காலம், பனி காலம், இப்படி எல்லாம் காலங்கள் இருக்குது இல்ல. சோ இந்த காலங்களில மழை காலத்துல மழை பெய்யும், வெயில் காலத்துல வெயில் அடிக்கும், பனி காலத்துல என்ன செய்யும், பனி பெய்யும். இது இயற்கையாகவே நாம் அறிந்ததான உண்மை. ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று சில காரியங்களை, அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய செயல்களை நிறைவேற்றுவதற்காக சில காலங்களை கர்த்தர் வைத்திருப்பதை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், எதை நினைச்சாலும் அது உடனே நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், 31ஆம் சங்கீதம், சங்கீதம் 31ஆம் சங்கீதம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நாம் வேதத்திலே வாசிக்கும் போது, அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது நம்முடைய காலங்களை குறித்ததான ஒரு காரியத்தை அவர் சொல்ற. வாசிங்க. என் காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? நம்முடைய கரத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. தப்புவியும் தாவீது சொல்றான், ஆண்டவரே ஆண்டவரே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கு. அப்படின்னா நம்முடைய ஆயுசு நாடு யார் கையில இருக்கு? யாருடைய கரத்தில் இருக்கு? ஆமா, கர்த்தருடைய கரத்துல தான். நம்முடைய காலங்கள், அப்ப எந்த காலத்துல ஆண்டவர் எதை செய்யணுமோ அதை செய்யணும்னா அது யார் கையில தான் இருக்கு? யார் கையில இருக்கு? அவர் கையில தாங்க இருக்கு. நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. நம்ம கையில ஒன்றுமே கிடையாது. நம்ம சில நேரங்களில நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், இந்த காலங்களிலே எனக்கு இதை நடத்தணும், ஆண்டவர் இதை நடப்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருக்கு ஒரு காலம் இருக்கு. பாருங்க, கானாவூர் கல்யாணத்துக்கு ஆண்டவர் போனார். கானாவூர் கல்யாணத்திற்கு போன உடனே அங்க ரசம் குறைவுபட்ட உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் வேலையின் அப்படின்னா என் டைம் இன்னும் என்ன செய்யல. அவருக்கு ஒரு நேரம் இருக்கு, அந்த அற்புதம் செய்வதற்கு ஒரு நேரம் இருக்கு. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடந்த 9 மாதங்களிலே சொன்னதான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அது அவர் கையில தான் இருக்கே தவிர என் கையிலயோ உங்க கையிலயோ இல்ல. அவர் கையில இருப்பதுனால நீங்களும் நானும் அவர் கரத்திலே சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுனால நீ எப்ப என்ன செய்யணுமோ அதை நீ அப்ப செய்ய ஆண்டவரே. அது வரையிலும் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? பொறுமையாக இருக்கிறேன் என்று யாரெல்லாம் ஆண்டவருடைய கரத்துல தன்னை அர்ப்பணிக்கிறாரோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதி மாவான் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தை நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே தான் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வேதத்துல வாசிக்கிறோம். அங்கே பேதுரு சொல்லும்போது ஒரு வார்த்தை எப்படி சொல்றாரு? ஆகையால் ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன செய்யுங்க. அவர் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க தீர்க்கதரிசி சொல்றார், தேவனாகி கர்த்தர் ஏற்ற காலத்துல அதை தீவிரமாக நடப்பிப்பார் என்று சொன்னார். இதே பேதுரு சொல்றாரு, ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு யார் கரத்துல இருக்கணுமா? யாருடைய கரத்துல? அப்ப ஆண்டவர் கரத்துல நம்ம உட்காருவதற்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலங்கள் வரையிலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலத்துல கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். அந்த காலத்துல அவர் உயர்த்தும் போது எந்த மனிதனாலும் உங்க உயர்வை தடுக்கவே முடியாது. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன செய்யணும்? வேற ஒரு கைக்குள்ள போயிருக்க கூடாது. வேற ஒரு கைக்குள்ள போகவே கூடாது. வேற கைக்குள்ள போனா ஆபத்து தான். ஆனால் ஆண்டவருடைய கரத்துக்குள்ள போன, ஏன்னா அது ரட்சிக்கிற கரம். அப்படியே கரம் குறுகி போகாத கரம், அப்படியே கரம் ஆசீர்வதிக்கிற கரம், அப்படியே கரம் சிருஷ்டிப்பின் கரம். அந்த கரத்துக்குள்ள நீங்கள் நானும் அடங்கி இருந்தால் ஒரு நாள் வரும் கர்த்தர் நம்ம இந்த பூமியில உயர்த்துவார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி
அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றான். அப்படின்னா காலங்கள் தேவனுடைய கரத்துல இருக்கிறது. அந்த காலங்களில ஏற்ற காலம் வரும் வரையிலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்க விருப்பமே இல்லை. அடங்கி இருக்க ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், வார்த்தைகளை தந்தால் அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். அதுவரையில நம்ம பொறுமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பொறுமை இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லைங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலங்களை குறித்து அப்போ பிரசங்கி சாலமோன் ஞானி அழகா சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. பிரசங்கி புஸ்தகம் எக்லீசியாஸ்டிக் பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை. முதலாவது வசனத்தை மட்டும் வாசிங்க. இப்ப யாராவது? ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பாருங்க, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. வானத்திற்கு கீழே இருக்கிற ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சமயம் இருக்கிறது, காலங்கள். சாலமோனை போல ஞானி யாருமே கிடையாது. சாலமோனை போல ஞானி யாருமே கிடையாது. அவர் இந்த புஸ்தகத்துல நிறைய மாயை, உலகம் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. மாயை, எல்லாம் மாயை 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 சொன்னவரு இங்க சொல்றாரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குது. நீங்க அதுக்கு கீழே இருக்கிற வசனத்துல இருந்து 7ஆம் வசனம் வரை வாசித்து பாத்தீங்கன்னா 28 விதமான காலங்களை குறித்து சொல்லியிருக்காங்க. எத்தனை காலங்கள் இருக்கு? ஒரு வசனத்துல 4 காலம் இருக்கு. நீங்க படிங்க ஒரு வசனத்தை மட்டும், அடுத்த வசனத்தை படிங்க. நல்ல கவனிங்க. இப்ப கவனிங்க. பிறக்க ஒரு ஒண்ணு தானே. ரெண்டாவது வாசிக்குமா? இறக்க ஒரு காலம். இது எத்தனை? 2. மூன்றாவது நட ஒரு காலம். நட்டதை பிடிங்க. அப்ப ஒரு வசனத்துல எத்தனை காலங்களை குறித்து சொல்றாரு? நீங்க அந்த 7 வசனம் வர வாசித்து பாத்தீங்கன்னா நான் குறிச்சு வச்சிருக்கேன். நான் குறிக்காம ஒண்ணு சொல்லல. எத்தனை காலங்கள் சொல்றாரு தெரியுமா? 28 விதமான ஒவ்வொரு வசனத்திலையும் 4 காலங்கள். பிடுங்க ஒரு காலம், நட ஒரு காலம், தொழ ஒரு சந்தோஷப்பட ஒரு காலம், துக்கப்பட ஒரு காலம், கல்லெறிய ஒரு காலம், கல் சேர்க்க ஒரு காலம், காப்பாற்ற ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம், மௌனமா இருக்க ஒரு காலம், பேச ஒரு காலம், சிநேகிக்க ஒரு காலம், பகைக்க ஒரு காலம், யுத்தம் பண்ண ஒரு காலம், சமாதானம் பண்ண ஒரு காலம். அப்படின்னு அந்த காலங்களை குறித்து சாலமோன் ஞானி அழகா எழுதி வச்சிருக்கிறார். அப்போ ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. அப்ப ஏற்ற காலத்துல நான் இதை தீவிரமாய் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்ப ஆண்டவருடைய கரத்துல என்ன இருக்கு தெரியுமா? ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும் வரையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். 13ஆம். யாருக்காவது தெரியுமா காணாம இந்த வசனத்தை? யாருக்காவது தெரியுமா? நீதிமொழிகள் 13:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம். பாருங்க, இங்க சொல்ல இதே சாலமோன் தான் சொல்றார். நீதிமொழியின் புத்தகத்தில் சொல்றார், நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை. அவன் நிறைய வருஷங்களா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைச்சு இன்னது நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் இளைச்சு போய் உட்கார்ந்து இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, விரும்பினது வரும். அது எப்ப? அதற்கு ஒரு காலத்தை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? நீ நெடுங்காலமாய் காத்திருந்தல்ல, ஆனா ஏற்ற காலம் வரும்போது நீ நெடுங்காலமாய் காத்திருந்ததான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை இந்த காலங்களில அது ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாக உனக்கு நடப்பிப்பேன் என்று சொன்னார். அப்ப ஏற்ற காலம் வரும் வரையிலும் நம்ம ஆண்டோடைய கரத்துல அடங்கி இருக்கணும். ஏன் தெரியுமா? நெடுங்காலமாக நம்ம காத்து வாஞ்சித்து கொண்டிருக்கிற காரியம் இதுவரையில நடக்கலையா? ஆண்டவர் சொல்றார், நான் அதை உனக்கு நடப்பிப்பேன், நான் அதை உனக்கு செய்வேன். அது உனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நெடு நாட்களாய் காத்திருப்பது நெடுங்காலம். நெடுங்காலம்னா அதுக்கு டைமே இல்லை. எத்தனை வருஷம் குறிப்பிடலைங்க. அவ்வளவு காலமா நீ காத்திருந்து இழைச்சு போயிட்டியா? கர்த்தர் சொல்றாரு, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, ஏற்ற வேளையில அவர் எனக்கு தீவிரமாய் நான் வாஞ்சிக்கிற அந்த காரியத்தை, காத்திருக்கிற அந்த காரியத்தை என் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுவதற்கு நான் ஏற்ற வேலை வரல. அந்த அந்த நாட்கள் வரும் வரையிலும் நான் அவருடைய பாதத்துல நான் என்ன செய்யணும் தெரியுமா? காத்திருக்கணும். நீங்களும் நானும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை காத்திருக்கணும். இந்த கால வேளையில கர்த்தர் விரும்புகிறதான இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அது நடக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டுடைய காலத்துல அவருடைய கரத்துல நம்ம அமர்ந்து இருக்கல. அவருடைய வேலை இன்னும் வரலன்னு தாங்க அர்த்தம். சோத்திரம். அவருடைய வேலை வந்துச்சுன்னா அது எந்த மனிதனாலும் அதை தடுக்க முடியாது. யார் வந்து எப்பேற்பட்ட காரியங்களை சொன்னாலும் சரி, அதை தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் தேவன் நினைத்தது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு 42ல, யோபு சொல்றார், தேவரீர் என் சகலவற்றையும் செய்ய நீ செய்ய நினைத்தது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு செய்ய நினைத்த காரியம் தடைபட்டு கொண்டே இருக்கா? அப்போ ஒண்ணு நினைங்க, இன்னும் காலம் வரல. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் காலம் வரல. அவருக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை இந்த கால வேளையில இந்த காலங்கள் நிறைவேற ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆபக்கூக் எடுக்க பார்க்கலாம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அங்க ஒரு காரியத்தை குறித்து சொல்லி, இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே வரல, கொஞ்சம் வெளியில தான் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி வரை. 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். ஸ்தோத்திரம். இந்த 3வது வசனத்தை அப்படியே நீங்க பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்றாரு தீர்க்க தரிசனம். எப்படி? தீர்க்க தரிசனம் என்ன சொல்றாரு 2ஆம் வசனத்துல? நீ தீர்க்க தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையில தீர்க்கமாக என்ன செய் அப்படின்னா, உனக்கு ஆண்டவர் பேசினதான தீர்க்க தரிசன வசனத்தை, வார்த்தையை எழுதி என்ன செஞ்சுக்கோ, வச்சுக்கோ. அது எல்லாரும் பார்க்கிற மாதிரி வையி. அது ஒரு நாள் வரும். அது சொல்றாரு பாருங்க, குறித்த காலம் வரும். தரிசனம் அது என்ன செய்யும்? விளங்கும். முதல்ல சொல்றாரு அது விளங்கும். எது விளங்கும்? தரிசனம் என்ன செய்யும்? விளங்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தரிசனம் தெரியும், விளங்கல. ஆண்டவர் கொடுத்ததா நம்ம தரிசனங்கள் விளக்கவே முடியல, விளங்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுதி வச்சு கேளு. ஆண்டவரே, இந்த தரிசனத்துடைய விளக்கம் என்ன என்பது எனக்கு விளக்கப்படுத்துவது கேளுங்க. ஆண்டவர் விளக்குவார். அடுத்த வாசல் சொல்லப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது. எது பொய் சொல்லாது? தரிசனம் பொய் சொல்லாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்ததான தரிசனம், சபைக்கு தந்த தரிசனம் நிறைவேறும். அது பொய் சொல்லாது. ஆமென். இப்ப பாருங்க, இந்த கண்ணாடி போட்டுக்க, நிறைய பேர் கண்ணாடி போட்டுருக்கு இல்லையா? இந்த கண்ணாடி எதுக்கு போடுறோம்? பார்வை தெரியாத ஸ்டைலுக்கும் போடுறாங்கம்மா, ஸ்டைலுக்கும் போடுறாங்க. இந்த கண்ணாடி போடுறதுல 2 விதமான காரியம் இருக்கு. ஒண்ணு, இந்த கண்ணாடி கிட்ட பார்வைக்காக போடுவோம்ல, அப்படிதானே? இன்னொன்னு ஷார்ட் சைட், லாங் சைட். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஷார்ட் சைட்டா தான் இருக்கு. ஷார்ட் சைட்டா தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஷார்ட் சைட் இல்ல, கிட்ட பார்வை இல்ல, நம்முடைய பார்வை தூர பார்வையா இருக்கணும். அதுதான் தரிசனம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் தரிசனம். அந்த தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, அது விளக்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? தாமதித்தாலும் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்கணும். அது நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய பிள்ளை நீ காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அது பொய் சொல்லல, அது நிறைவேறும்
என்று சொல்றாரு. அது தாமதிப்பதில்லை. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, தரிசனம் நிறைவேறினா அது தாமதிக்காதுன்னா சீக்கிரமா நடக்கும். அதான் சொல்றேன், ஏற்ற காலத்துல அதை நான் தீவிரமாய் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் சீக்கிரமா நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், ஏற்ற காலத்துல உனக்கும் உன் சபைக்கும் உன் திருச்சபைக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவேன். அதுவரையிலும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ அமைதியாயிரு, நீ அமைதியாயிரு. உன் தரிசனத்தை எழுதி வைத்துக்கொள். எத்தனை பேரு இப்படிப்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அபியாசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, அதை கடைபிடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு முன்பதாக சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அபியாசித்திருக்கிறேன். நாமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. 2005ல நினைக்கிறேன், 4ல சுனாமி, 5வது வருடம் 2005ல ஆண்டவர் ஒரு சில தரிசனங்களை எனக்கு கொடுத்தார். அந்த தரிசனத்தை நான் ஒரு டைப் பண்ணி ரொம்ப நாளா அந்த போர்டுல புனியாதபாத்துல இருக்கும்போது வச்சிருந்தேன். புனியாதபாத்துல இருக்கும்போது அந்த சர்ச் போர்டுல நிறைய பிள்ளைகள் பார்த்திருந்தாங்க, நிறைய பேர் பார்த்தாங்க. அது அழகா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த வேர்ல்டு விஷன்ல பாபு செல்வன் ஒரு பிரதர் இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு டைப் பண்ணி கொடுத்தாரு. அழகா நல்ல அந்த இன்னும் நான் ஃபைல்ல வச்சிருக்கிறேன் பாருங்க. அந்த இதுல வந்து 1-2 காரியங்களுக்காக ஒரு தரிசனத்தோடு கூட செயல்பட்டோம். அதுல ஒண்ணுதான், ரங்கத்துல ஊழியம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். மம்பு பிளாட்ல ஊழியம் செய்யணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சிப்பிகாட்ல ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற சிலர்லாம் அந்த ஜெபத்துல கலந்து கொண்டவங்க தான். ஆனா இன்னைக்கும் அது என் மைண்ட்ல இருந்து மாறல. அன்னைக்கு ஜெபம் பண்ணோம், கர்த்தர் இன்னைக்கு அந்த காரியங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் எங்க வீட்டுல டெய்லி நடக்கிற காரியம் சொல்றேன். இன்னும் எல்லாருக்கும் இடம் வாங்கி கொடுத்துட்டோம், நமக்கு என்ன இல்ல? சத்தமா சொல்லுங்க, இடம் இல்ல. எனக்கு தெரியும், ஏற்ற காலம் வரும்போது என் ஆண்டவர் எனக்கு தரிசனம் தந்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் திட்டத்தை தந்திருக்கிறார், எனக்கு சொல்லி இருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அது தாமதிக்காது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் காலத்தை வச்சிருக்கிறார். தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவர் காலத்தை வச்சிருக்கார். தேவன் தந்திருக்கிற தூர தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கார். அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் நீங்க தரிசனம் வச்சிருக்கீங்களா? ஒரு தூர பார்வையோட்ட கண்ணோட்டத்தோடு கூட நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கீங்களா? அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. ஏற்ற காலம் வரும் வரையிலும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம பொறுமையா காத்திருப்போம். நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வரும்போது அது என்னவாக இருக்கும்? ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இந்த கால வேளையில நீங்கள் நான் ஆண்டவர் தீவிரமாய் செய்ய போகிற காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கை உடையவர்களாக நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை சொல்லி நான் பிரசங்கத்துக்கு நேராய் போகும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 31 13 31. தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களோ ஜனங்களுக்கு முன்பாக மன்னிக்கோமா, அந்த 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மன்னிக்கு 23ஆம் வசனம். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவனை குறித்து என்ன கொடுத்தாரா? சாட்சி கொடுத்தாரு. ஒரு வசனத்தை தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இதுல ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். தாவீதை குறித்து ஆண்டவருடைய ஒரு வார்த்தை. என்ன வசனம் படிங்க? வெரி குட். அதே வசனம் தான்.
தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஊழியம் செய்த பின்பு படிங்கம்மா 36 வசனம் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல தாவீதை குறித்து இங்க வேதம் சொல்கிறது, தாவீது தன் காலத்துல தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு. அப்போ நல்லா கவனிங்க, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தேவ சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப தாவீதை குறித்து வேதம் சொல்ல நீங்க கேட்கலாம், ஐயா தாவீது என்ன ஊழியமா செஞ்சாரு? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது ஊழியம் செஞ்சாருன்னு சொல்லி அவர் செஞ்சாரு, ஊழியம் செஞ்சாரு. என்ன ஊழியம் செஞ்சார்? நல்ல பாடல் ஆராதனை நடத்தினார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுடைய சபை கட்டுவதற்காக பொருட்களை அவர் என்ன செய்தார்? சமதரித்து வைத்தார் கர்த்தருக்காக. இதெல்லாம் தேவனுடைய பார்வையில். அப்போ அங்க சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, தாவீது தன்னுடைய காலத்துல தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு என்ன செய்தார்? தேவனுக்காக அவர் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் என்ன செய்தாரா? ஊழியம். அப்ப நல்லா கவனிக்கணும். அப்போ ஏற்ற காலத்துல ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அதை மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை மறந்துடக்கூடாது. அவருக்கு ஏற்ற காலம் வரும்போது அவர் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? நிறைவேறும். அப்ப அவர் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா பேதுரு சொல்றது போல அவருடைய கருத்துக்குள்ள என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அவர் ஏற்ற காலத்தில் அவருடைய பாதத்துல நாம் அமர்ந்து இருக்கும் போது நிச்சயமாய் சொல்கிறேன், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை, அவர் நமக்கு தந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நமக்கு தந்த தரிசனம் என்ன? கர்த்தருடைய பிள்ளையே இப்போ வாங்க, இப்போ 60ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60ஆம் அதிகாரம். ஆமென் 60ஆம் அதிகாரம் அந்த 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 64. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாக கூடி உன்னிடத்திற்கு வருவார்கள். உன் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படும். தரிசனம் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்ற காலத்துல ஆண்டவர் நம்முடைய தரிசனங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அது காலம் தவறினாலும் தாழ்ந்தாலும் அது நடக்கும், அது நிறைவேறும், அது பொய் சொல்லாது என்று தீர்க்கதரிசி சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தரிசனம் என்ன தரிசனம் என்று சொன்னார்? இங்க வேதம் சொல்லுகிறது, உன் கண்களை நீ ஏறெடுத்து பார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் கண்களை நீ என்ன செய்? ஏறெடுத்து பார். அதற்கு முந்தின வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் என்ன செய்வார்கள்? நடந்து வரும். அப்போ இதை கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னார்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணை உனக்கு ஒரு தரிசனம் தந்திருக்கிறேன். அது கிட்ட பார்வை இல்ல, அது தூர பார்வை. அந்த தூர பார்வையில நீ பார்க்க வேண்டியது யாரை தெரியுமா? மனிதரை அல்ல, ஆண்டவருடைய முகத்தை பாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார். ஏறெடுத்து பார். என்ன ஏறெடுத்து பார்க்கணும்? நீ பார்க்க வேண்டிய இடத்திற்கு பார்த்தால் உன்னிடத்துல ராஜாக்களும் ஜாதிகளும் உன்னை தேடி வருவார்கள். ஆமென் ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் சத்தமா சொல்லுங்க, சிறியவன். அப்ப பலத்த ஜாதியாகிய ரெண்டு கூட்டம். இங்க ஒன்று ராஜாக்கள், இன்னொன்று ஜாதி. அப்ப இந்த ரெண்டு மக்கள் தான், ரெண்டுமே மக்கள் தான். ஒன்று உயர்ந்தவர்கள் ராஜாக்கள், இன்னொன்று மக்கள். சோ இந்த ரெண்டு மக்களும் சபைக்குள்ள வர வேண்டும் என்றால் நாம் அவர்களை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? சொல்லுங்க, யாரை பார்க்கணும்? ராஜாக்களை பார்க்கணும், மக்களை பார்க்கணும். மக்களை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ள வேணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டோம், போதும் என்கிற நிலைமை மாறி நம்முடைய கண்களை கொஞ்சம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நம்முடைய பார்வையில கொஞ்சம் நம்முடைய கண்களை திருப்பி பாருங்க. 121ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. இன்னைக்கு நம்ம ஏறெடுக்க வேண்டியது நம்முடைய காரியங்களுக்காக நாம் ஜெபித்த கொஞ்ச நாட்கள் போதும். இனி நாம் நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டியது அழிந்து போகிறதான ஆத்துமாக்களை குறித்து. ஏன் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நாம் நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் எங்க என்னவாயிற்று?
அதனால மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். அப்போ காலம் நிறைவேறிட்டுன்னு பைபிள் படிக்கிற எனக்கு உங்களுக்கும் தெரியுது, பைபிள் படிக்காத நிறைவேருக்கு தெரியல. பைபிள் படிக்காத நிறைவேருக்கு தெரியல, வெளியில இருக்க நிறைவேருக்கு தெரியல. அப்ப அவங்க மேல உங்க கண்ணை வைங்க. உடைய கண்கள் அவர்களை பார்க்கட்டும், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கட்டும், எதிர் வீட்டுக்காரங்களை பார்க்கட்டும், உடைய பஸ்தியை பார்க்கட்டும். எத்தனை பேர் உங்களை சுற்றிலும் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க என்னைக்காவது பெயர் வச்சு ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? ஐயா அவங்களை எல்லாம் சபைக்குள்ள ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லி என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? நாங்க ஜெபம் பண்ண ஆண்டவரை படித்தவர்களை கொண்டு வாங்க, ஏழைகள், வியாதியஸ்தர்கள், குருடர்கள், செவிடர்கள், பெரிய அதிகாரிகள் எல்லாம் கொண்டு வாரும் என்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா அது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கட்டளை. ஆமென். சோ கர்த்தருடைய பிள்ளையை தாவீது சொன்ன தீர்க்கதரிசி சொன்ன, உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ ஏறெடுத்து பார்த்தா ராஜாக்கள் வருவாங்க. நீ ராஜாக்களுக்காக உன் கண்ணை ஏறெடுத்து பார்த்தா ராஜாக்கள் வருவாங்க. ஜாதிகளை பார்த்து நீ ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது, இயேசுவின் அன்பை குறித்து நீ சொல்லும் போதுதான் கர்த்தருடைய சபைக்குள்ள ஆத்துமாக்கள் வருவாங்க. அப்ப ஆண்டவர் ஏற்ற காலத்துல தீவிரமாய் செய்யணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபம் என்கிற வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். இதை சொல்லல அப்படின்னா என்ன நடக்கும்? வாசிங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 4:17. நம்ம மேல விழுந்த கடமையை தரிசனம் நிறைவேறாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு. அப்போ ஆண்டவர் சொல்ற காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று பிரசங்கம் பண்ண சொன்னார். சீசர்களிடத்தில் சொன்னார். இந்த கட்டளையை, இந்த தரிசனத்தை இன்னைக்கு நாம் நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, இதை இந்த நாட்களில் தீவிரப்படுத்து. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்கள் நானும் தீவிரப்படுத்தலன்னா ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு மூலமாக நியாய தீர்ப்பு எங்க தொடங்கும்? எங்க தொடங்கும்? தேவனுடைய வீடு என்னது? நீங்க தான் தேவனுடைய வீடு. அப்புறம் சபையெல்லாம் அப்படின்னு முதல்ல நீங்க தான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய, அப்போ தேவனுடைய ஆலயம் தானே தேவனுடைய சபை. அப்போ நியாய தீர்ப்பு எங்க தொடங்கும்? என்கிட்ட தான் இருப்பார், உங்ககிட்ட ஆண்டவர் கேட்பார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம் இந்த காலம். அவருக்கு முன்னால போய் நிக்கணும். ஏசப்பாக்கு முன்னால போய் நிக்க நமக்கு தகுதி இருக்கா? தலையாட்டம். என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க. ரட்சிக்கப்பட்ட நான் இன்னொருவரை ஆண்டவருக்குள்ளாக நான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். எத்தனை பேர் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறோம்? கொண்டு வந்து சிலரை நம்மளே அனுப்பிவிட்டு இருக்கிறோம். காலம், இயேசு கிறிஸ்துடைய வருகை நாட்கள் சீக்கிரம். இது கடைசி நாட்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல நம்ம கண்ணு இருக்கணும். நம்ம கண்ணு உலகத்துக்கு மேல இருக்கக்கூடாது. ஆமென். அடுத்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது அல்ல, அந்த ஆத்துமாக்களை குறித்து. அந்த ஆத்துமா அழிந்து போகிறது அல்லவா, நரகத்துக்கு நேராய் போகுது. அந்த ஆத்துமா எங்க போகுது? நரகத்துக்கு நேராய் போகுது. அந்த நரகத்துக்கு நேராய் போகிற ஆத்துமாவை பரலோகத்துக்கு நேராய் திருப்ப வேண்டிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. சபைக்கு இருக்கு. அப்ப அதை சபை செய்யணும். கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் நானும் அதை செய்யலன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க தொடங்கும்? நம்ம கிட்ட தான் அந்த நியாயம் தீர்ப்பு. முதல்ல வந்து கூப்பிட்டு கேட்பார், நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது நீங்களும் நானும் வெறுங்கையா போகக்கூடாது. நீங்களும் நான் எப்படி போகக்கூடாது? வெறுங்கையா போகக்கூடாது. ஒரு திரள் கூட்ட ஆத்துமாக்களோடு கூட தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போகணும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவரை போல நல்லவர் யாரும் இல்லைங்க. அவர் அவ்வளவு அருமையான தேவன். அந்த தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கார். அது நம்முடைய தூர பார்வையில பார்ப்போம். நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்ப்போம். இந்த தீவுகளுக்காக எத்தனை பேர் அந்தமான் நிக்கோபார் தீவுக்காக ஜெபம் பண்றீங்க?
அந்தமான் நிக்கோபார் தீவுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க. தோத்துறேன். தீவுல எத்தனை ஆதிவாசிகள் இருக்காங்க? ஜெபம் பண்ற நம்ம அதை முதல்ல தெரியணும். ஜெபம் பண்ற நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற ஆதிவாசிகள் அவங்களுக்கு நம்ம போக முடியல, அவங்களுக்காக நம்மால ஜெபிக்க முடியும். சொல்லுங்க, முடியுமா முடியாதா? முடியுமா? ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படும். நிச்சயம் ஒரு நாள் ஆண்டவர் அதை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றோம் அந்தமான் தீவுக்காக. அந்தமான் தீவுல கேம்பல்வேல இருந்து டிக்குலியூர் வரையிலும் எத்தனை பேர் எந்த தீவு பேரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றீங்களோ தெரியாது. நாங்க சொல்லி ஜெபம் பண்றோம். நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு தீவுல இருக்கிற ஊழியக்காரங்க, எனக்கு தெரிந்த ஊழியக்காரனுடைய பேரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா இது நம்ம என்ன இருக்கிற கடமை. இந்த அந்தமான் தீவு ஆண்டவர் நம்பி தந்திருக்கிறது உங்களை என்னை நம்பிதான். அல்லேலூயா. இந்த தீவு காப்பாற்றப்படுதுன்னா யாரால தெரியுமா? உங்களால, என்னாலையும் தான். நீ ஜெபம் பண்ண கம்மி ஆயிட்டனா அங்க வேற மாதிரி கிரியை நடக்கும். ஒரு ஜெபம் ஏறெடுக்க ஆண்டவர் தமது கிரியை வெளிப்படுத்திட்டே இருப்பார். அதனால அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கிற ஆதிவாசிகளுக்காக ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, யாரு ஆதிவாசி? யாரு சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஜரவா ரட்சிக்கப்படணும். படுவாங்களா? படுவாங்களா? படுவாங்க. ஜரவாஸ் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். சொல்லுங்க, ஹல்லேலூயா. சோம்பன், சென்டினல், ஓங்கி, அப்புறம் படிக்கிற பிள்ளைய சொல்லுங்கம்மா. நிக்கோபாரிஸ், கிரேட் அந்தமானியர், இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆமென். சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் எல்லாம் இது உங்களுடைய கண்களால நீங்க பார்க்கணும். இது உங்களுடைய கண்களால நீங்க பார்க்கணுங்க. இதை நீங்க பார்க்கணும். உங்க தூர பார்வையில பார்க்கணும். உங்கள் சுற்றிலும் இந்த ஜனங்கள் இருக்காங்களே, ஆண்டவரே உங்களை ரட்சிக்கணும். ஆண்டவரே, உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கிற குடும்பங்களுடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? அது தெரியும். நிறைய சிலருக்கு தெரியவே தெரியாது. இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல சென்னையில எல்லாம் போய் இருக்காங்கல்ல, ஏத்த வீட்டுல யார் இருக்காங்க தெரியவே தெரியாது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அவன் போவான், இவன் போவான், யாருன்னே தெரியாது. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம சுற்றிலும் இருக்கவங்க யார் யாருன்னு தெரியும். தெரியுமா? எங்களை சுற்றிலும் யார் யார் இருக்காங்க எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபம் பண்றோம். ஆமென். சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த டிலானி போர்ல எங்களை பார்க்கிறவங்க உண்மை பார்க்கணும். எங்களை சுற்றிலும் இருக்கிற இந்த குடும்பங்களுடைய பேரை சொல்லி நாங்க ஜெபம் பண்றோம். அதுதான் எங்களுடைய கண்கள்ல இருக்கிற அந்த தரிசனம். ஏன்னா அதை நான் செய்யலன்னா நியாய தீர்ப்பு எங்கதான் தூங்கணும் ஆண்டவர் கேட்காரு, என்கிட்டதான். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற வீட்டை சுற்றிலும் இருக்கிறவங்களை பேரை முதல்ல தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. காலங்கள் வரும், ஏற்ற காலத்துல அவங்களே உங்களை வீடு தேடி வருவாங்க. ஆமென். எப்படி வருவாங்க தெரியுமா? வாசிங்க 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 60:11. சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். தோத்திரம். இங்க பாருங்க ஐயா, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யணும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொன்னார்ல. இப்போ உன் கண்ணு ஏறெடுத்து பார்க்கும் போது 2ஆம் வசனத்துல ஜாதிகளும் ராஜாக்களை கொண்டு வரணும். 11ஆம் வசனத்துல சொல்றாரு, உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனை. சேனைன்னு 5 பேரா 10 பேரா? அது ஒரு பெரிய கூட்டம் இல்ல? 1,00,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அதுதான் சேனை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணனை ஏறெடுத்து பாரு, உன்னை சுற்றிலும் அந்த சேனைய நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன்னிடத்துல கொண்டு வரும்படிக்கு உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும். இந்த வாசல் இது எது தெரியுமா? நம்முடைய கண்கள் கண்ணீர் தான். அப்போ இந்த மக்கள் திரள் கூட்டமா வரணும் அப்படின்னா உன் கண்கள் எப்போது ஆண்டவரை பார்க்கணும். உன் கண்கள் இருந்து கண்ணீர் வரணும். இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே கொண்டு வரும் என்று சொல்லி எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆமென். சொல்லுங்க, எப்படி ஜெபம் பண்ணணும்? விழித்திருந்து கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணு. அப்படி நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார்.
ஆமென். உங்கள் மூலம் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அது ஏற்ற வேளையில தீவிரமாய் நடப்பித்து உன் கண்ணு வேற எங்க பக்கம் போயிடக்கூடாது. குணத்தை அறிஞ்சுதான் குதிரைக்கு என்ன செஞ்சாங்களாம்? என்ன கொடுத்தாரா? கொம்பு இல்ல, குணத்தை அறிஞ்சுதான் குதிரை கொம்பு கொடுக்கல. அது குணம் அப்படிப்பட்ட குணம். நமக்கு நம்ம குணத்தை பார்த்துதான் ஆண்டவர் சைக்கிள் எல்லாம் ஒண்ணும் தரல. சைட மறைச்சிட்டு நேரா போன்னு சொல்லுதாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுளே. உன் கண்கள் ஆண்டவருடைய வசனத்தின்படி, ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி உன் கண்களை, உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை நீ ஏறெடுத்துப்பார். ஏறெடுத்துப்பார். கண்ணை மூடிடாத, கண்ணை மூடாத. சில நாட்கள் ஜெபம் பண்ணும் போதே கண்ணை மூடிடுவாங்க. ஏன்னா எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும் சரி, தூங்குற ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், கண்ணை மூடாத. தோத்திரம். இப்படி நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகள் மத்தியில நம்ம சோர்ந்து போகாம இருக்க ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நமக்கு உற்சாகப்படுத்துறார். என்ன தெரியுமா? வாசிங்க 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ ஜெபம் பண்ணும் போதும் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்கும்? பிரச்சனை வரும். அது ஒரு இது ஒரு அதுக்கு ஆண்டவர் நம்மளை தேற்ற வசனத்தை கொடுக்காரு. 16ஆம் வசனம். உன்னை ஒடுக்கிறவர்களின் பிள்ளைகளும் வந்து பணிந்து நீ ஜெபம் பண்ற பாரு, உன் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணுவல, அந்த ஜெபத்தை கேட்டு அக்கம் பக்கம் இருக்க சில ஆட்கள் எல்லாம் சில பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பாஸ்டர்லாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த சௌமியா வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனாங்க. போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. போயிட்டு வந்து சொன்னாங்க, நாங்க போய் ஜெபம் பண்ண உட்கார்ந்தோம், பக்கத்துல எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், பரவாயில்ல, நான் நேத்து கூட பிள்ளைகிட்ட தான் சொன்னாங்க, அவங்களுக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்கு, நமக்கு என்ன இல்லை அந்த வைராக்கியம் இல்லை அப்படின்னாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணும்போது இப்படிதான் பிரச்சனை வரும். ஆனா அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நம்முடைய தரிசன கண்களில அவங்கள ஆண்டவருடைய பிள்ளைகளா நினைக்கணும். ஆமே. அப்படி நம்ம நினைக்கும் போது அவங்க உங்களை ஒடுக்குறாங்களா, உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, வேதம் சொல்லுது, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்துல வந்து உன்னை அசட்டப்பட்ட யாவருடைய காலடியில பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சியோன் என்றும். அப்படின்னா உன்னை ஒடுக்கினவங்க உன் பாதவிடத்துல வருவாங்க. ஆமே. ஆனா நீ எதை மட்டும் விட்டுறக்கூடாது? உன் கண்ணை ஏன் எடுத்து பார்க்கிற பாரு, அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு காலம் வரும். ஒருவேளை நீங்க இதுவரையிலும் பல மாதங்கள் பல வருஷங்கள் சில குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணி அவங்க ரட்சிக்கப்படல, இன்னும் ஆண்டவருக்குள்ள வரலன்னு சொல்லி உன் வீட்டுக்காரனே இன்னும் ரட்சிக்கப்படலன்னு இருக்கலாம். ஆனா ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் அதை சந்திப்பார். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரங்களே உங்களை ஒடுக்குறாங்களா? உங்க வீட்டுக்காரங்களே உங்களை பகைக்கிறாங்களா? சபைக்கு போகாதங்கன்னு சொல்றாங்களா? திட்டுறாங்களா? கவலைப்படாதுங்க. அவங்களே வந்து சொல்லுவாங்க, ஏமா நீ இந்த ஆலயத்துக்கு போ, நீ இந்த ஆண்டவரை தேடு, நீ இந்த ஆண்டவரை தேடுறதுனால தான் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை மாற்றுவார். நீ மனுஷனுக்கு முன்பாக உன் கண்ணை எடுத்து பார்த்தனா நீ திரும்ப ஒடுக்கப்பட்டு போவாய். கர்த்தரை மட்டும் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக ஏறெடுத்து நோக்கி பார்ப்பாய். இந்த அழிந்து போகிறதான் ஆத்துமாக்களை கர்த்தர் நிச்சயமா உன் கண்களுக்கு முன்பதாகவே உன்னுடைய பாதவடியில கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைங்க. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றார், அதனுடைய 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இனி சூரியன் உனக்கு வெளிச்சம் கொடுக்கிற அவர். அது சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு, உன் சூரியன் இனி இல்லை, உன் சந்திரன் கர்த்தரே உனக்கு உன் துக்க நாட்கள்
நீ ஆலயத்துக்கு வரும்போது துக்கத்தோடு வந்தையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு வரும்போது மனுஷனுடைய முகத்தை பார்த்துட்டு வந்திருப்ப. இப்ப நீ மனுஷனுடைய முகத்தை பார்க்காதம்மா மகளே, கொஞ்சம் கண்ணை தூர எடுத்து பாரு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் உன் கண்ணை ஏறெடுத்து பாரு. அதை மூடிடாத. ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு அழுப்பா, கண்ணீரோடு அழு. கர்த்தர் நிச்சயமாய் சொல்ற, உன் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏற்ற காலத்துல தேவன் இதை தீவிரமாய் நடத்திக்க போகிறார். ஏற்ற காலத்துல கர்த்தர் இதை தீவிரமாக என்ன செய்ய போகிறார்? நடப்பிக்க போகிறார். அதனால ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் நீர் ஏற்ற காலம் வரும் வரையிலும் உம்முடைய கரத்திலே நான் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலம் வரும் வரையிலும் உம்முடைய தரிசனம், ஆண்டவர் எனக்கு தந்த தரிசனம் நிறைவேறும் வரையிலும் என்னுடைய கண்கள் உண்மை மட்டும்தான் நோக்கி இருக்குமே தவிர வேற யாரை நோக்கி இருக்காது. ஆண்டவரே சோத்திரம், எனக்கு நீ தந்திருக்கிற இந்த நாட்களில காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக தாவீது தன் காலத்திலே உயிரோடு இந்த நாட்களிலே தேவ சித்தத்தின்படி உமக்கு ஊழியம் செய்தது போல நானும் ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிற இந்த கொஞ்ச காலங்களில் எப்படி ஆகிலும் ஏதாயிலும் ஒரு விதத்துல உமக்கு நான் ஊழியம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பேற்பட்ட எந்த விதத்திலாயினும் நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஒருவேளை வியாதியஸ்தர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம், வீடுகளை சந்திக்கலாம், ஜெபம் பண்ணலாம், நற்செய்தி அறிவிக்கலாம், தோத்திர சபைக்கு கூட்டிட்டு வரலாம், சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் ஈடுபடலாம், வாலிபர் ஊழியத்தில் ஈடுபடலாம். எப்படி ஆகிலும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வெறுமையாய் பரலோகத்துக்கு போக கூடாது, வெறுங்கையா போக கூடாது. நிறைய ஆத்துமாக்களோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளை. நீ அதை செய்யலன்னா நியாய தீர்ப்பு உங்க வீட்டுக்கு வந்துடும். நியாய தீர்ப்பு உனக்குள்ள வந்து நிற்கும். ஆண்டவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் எந்த சாக்கு போக்கு, நோ எக்ஸ்கியூஸ் அவருக்கு முன்பதாக சொல்லதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் சரியாய் நியாயம் தீர்க்கிறவர். அந்த ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல நான் இதை தீவிரமாய் செய்வேன். மகளே, இந்த கால வேளையில நம்முடைய கண்களை நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனக்கூட்டத்தை நோக்கி பார்ப்போம். 138 கோடி ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க. பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல மதத்தினர் நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்முடைய எண்ணிக்கையோ 2.5% கிறிஸ்தவர்கள் என்கிற இந்த எண்ணிக்கை மாறணும். இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறணும். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய தேசத்தை கொண்டு வரணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே ரட்சியும். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்குதான ஜனங்களை ரட்சியும். ஆண்டவரே, குடிகாரர்களை ரட்சியும், பாவிகளை ரட்சியும், மந்திரவாதிகளை ரட்சியும், அரசியல்வாதிகளை ரட்சியும், ஆளுகிறவர்களை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்தை, நம்முடைய பரந்த தேசத்தை, இந்திய தேசத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் சொல்கிறேன், தீவிரமாய் தேவன் நம்முடைய தேசத்தை சந்திப்பார். தேசத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக்கி தருவார். நாம் போய் சுதந்திரிக்க வேண்டியதான காலம் இந்த காலம். இந்த காலத்துல கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடினால சொல்லுவோம், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுவோம். அதை சொல்லாமல் இருப்போமானால் தேவன் சபையை நியாய தீர்ப்பு உன்னிடத்தில் வரும். இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள இன்றைக்கே உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். கர்த்தர் அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட